பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். சிம்ம ராசிக்கு தைரிய வீரிய சகோதர சகாய தொழில் ஜீவன கர்மாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். சிம்ம ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் ராகு பார்வையில் அமரப்போகிறார். இந்த சுக்கிரன் 2வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் கோச்சாரத்தில் சுக்கிர பகவான் கிடக்கூடிய இடம் என்று பார்த்தால் ராசிக்கு 6, 7, 10ஆம் வீடியில் வரும்போது சுக்கிர பகவானுடைய பலன் நமக்கு கிடைக்காமல் போயிடும். சுக்கிரன் இயற்கையாக நேசம் அடையும் போது அவர் பலம் குறைந்து விடுவார். சிம்மராசிக்கு தொழில் ஜீவன கர்மாதிபதியாக இருக்கும்போது எதிர்வரக்கூடிய 24 நாட்கள் சிம்மராசி என்பதற்கு தொழில் வேலை மூலம் கொஞ்சம் பற்று இல்லாமல் போகலாம். ஆன்மீகம் மீது பற்று வரலாம். கோயிலுக்கு போய்ட்டுடலாம். சுக்கிரன் உங்களுடைய மனநிலையை மாற்றலாம். 2வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து 10வது வீட்டிலே குரு அமர்ந்து 5ஆம் பார்வையால் சுக்கிர பகவானை பார்வை செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுவரை வேலை இல்லாதவர்கள் உடனே வேலை கிடைக்கலாம். வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கக்கூடிய நிலை வரும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளிடம், ஆணாக இருந்தால் பெண்களும் பெண்ணாக இருந்தால் ஆண்களும் உயர் அதிகாரிகள் எதிர்பாலினவர்களாக இருந்தால் அவர்களிடம் சிம்மராசி என்பர்கள் எதிர்வாதம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா 2வது வீட்டிலே உங்களுக்கு சென்னாக பாம்பு அமர்ந்திருக்கிறது. உங்கள் பேச்சில் சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். கோச்சாரத்திலே 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது குயில் போல் பேச்சு வரும். இனிமையான பேச்சு வரும். யார் மனதையும் காயப்படுத்தாத அளவுக்கு பேச்சு இருக்கும். சுக்கிரன் நேச நிலையில் பலம் குறைந்து சஞ்சாரம் செய்யும்போது அவர் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டார். சிம்மராசி என்பர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய இடத்தில், வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் முதலாளியாக இருந்து தொழிலாளர்களிடம் நீங்கள் எடுத்தெறிந்து பேசுனீங்கன்னா தொழில் பாதிப்படையக்கூடிய நிலை கூட வந்துடும். இதை சிம்மராசி என்பர்கள் உங்கள் பேச்சில் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுக்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ சிம்மராசி என்பதற்கு 7வது வீட்டிலே சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும் போது பெண்கள் வழியில் குடும்ப பெண்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பெண்களாக இருக்கலாம். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக கண்ணியமாக இருக்க வேண்டும். சுக்கிர பகவான் நேசம் அடையும் போது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம். காதல் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு காதல் வெற்றி பெறலாம். உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் வரும். ஒரு சிலருக்கு காதல் ஏமாற்றங்களை கொடுக்கலாம். பணம், வேலை, தொழில், பொருளாதார வழியில் ஒரு சிலருக்கு இழப்புகள் வரலாம். வேலை மாற்றங்கள் ஏற்படலாம். குரு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கும்போது பெரும்பாலும் பொருளாதார நிலை, பணப்பிரச்சனை சிம்மராசி என்பளுக்கு தீரும். செவ்வாய் 11வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நிலம், பூமி, மண், விவசாயம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தால் உணவு சார்ந்து, பூக்கள் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, மண் நிலம் சார்ந்த தொழிலுக்கு அதிக அளவு பணவரத்தை ஏற்படுத்தி தரும். குரு செவ்வாய் 2 கிரகம் சுக்கிர பகவானையும் கேது பகவானையும் பார்வை செய்யும்போது சிம்ம ராசின்களுக்கு பணவரத்தில் பஞ்சம் இருக்காது. 2வது வீட்டிலே சுக்கிரன் அமரும்போது லட்சுமி கடாட்சம். உங்களுக்கு பணம் இந்த 24 நாட்கள் எதிர்பாராத அளவுக்கு பண வரத்து உண்டு. சுக்கிர பகவான் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது
உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். 2வது வீட்டிலே கேது இருக்கும்போது உங்கள் வார்த்தையில் தான் கவனமாக இருக்கணும். நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சிம்மராசி என்பளுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கேது ஜென்மராசிக்கு வரும்போது பாம்பு உங்களை சுற்றி கொள்ளும். ஒரே விரக்தியாக தான் இருக்கும். குடும்பமும் சரி, உங்கள் நண்பரும் சரி, உங்கள் உறவினரும் சரி, உங்களை விட்டு வெறுக்கிற மாதிரி. அந்த கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது குடும்ப விஷயங்களில் திருமணம் செய்து கணவன் மனைக்குள் ஒரு விரக்தி தன்மையை ஏற்படுத்தும். தைரியம் தன்னம்பிக்கை குறைவது போல் இருக்கும். சிம்மராசி என்பர்கள் இப்போ தொழில் சார்ந்து வேலை சார்ந்து புதிய முயற்சிகள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆவணி மாதம் 20ஆம் தேதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து ஜென்மராசிக்கு வந்து விடுவார். அப்போ உங்களுக்கு நல்ல பலன் தான். முதல் 10 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. புதிய முயற்சிகளில் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி சிம்மராசி என்பளுக்கு சுக்கிரன் நேசம் அடைந்தாலும் புரட்டி போடுற அளவுக்கு பண வரத்து உண்டு. எதிர்பாராத அளவுக்கு வேலை தொழில் மாற்றங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் பொருளாதார உயர்வு உண்டு. நீங்கள் தகாத வழியில் கெட்ட வழியில் பண விரயம் செய்யாமல் பார்த்து கொள்வது நல்லது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.